ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சனிஸ் கேலரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சப்பாத்திக்கு சைடிஷ் வந்துட்டு பன்னீர் கிரேவி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கான கிரேவி வந்து இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். நான், பரோட்டா, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 10 முந்திரி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன், 200 கிராம் மில்க் மிஸ்ட் பன்னீர் எடுத்திருக்கேன், ஒரு 2 வெங்காயம் வந்து தூளாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, குடமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். குடமிளகாய் இருந்தால் போடலாம், இல்லைனா விட்டுறலாம். நான் வந்து இன்றைக்கி போடுறேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வந்து சூடேறினதுக்கப்புறம் ஆயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து காயட்டும். ஆயில் வந்து காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய், ஒரு பட்டை, ஒரு கிராம்பு போட்டு பொரியட்டும். இது பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஜீரகம் வந்துட்டு நான் ஆட் பண்ணுறேன். ஜீரகம் வந்து கருக விட வேணாம், லைட்டாக பொரிஞ்சால் போதும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தூளாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல ஆனியன், அந்த ஆனியனையும் அதிலே போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வணக்கிக்கலாம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வர வரையிலும் நல்லா வணக்கிக்கலாம். நல்லா சப்பாத்தியோட, நான், ரொட்டி எல்லாத்தோடையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வணங்கட்டும். வணங்கினது கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அனல் வந்துட்டு ரொம்ப அதிகமாக வைக்காதீங்க. அதிகமாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக வந்துட்டு கலர் வந்து மாறிடும். கொஞ்சம் மீடியமாக அனல் வச்சு கொஞ்சம் பொறுமையாக நல்லா வணக்குங்க. நல்லா வணக்கினதுக்கப்புறம் நான் வந்துட்டு அந்த இஞ்சி, பூண்டு, தக்காளி இது 3யுமே வந்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா 2 பல்லு தான் இஞ்சி, பூண்டு, இது வந்து தனியாக அரைக்க முடியாது. அதனால் நான் அந்த தக்காளியோடையே போட்டு நல்லா அரைச்சி வச்சுட்டேன். ஏன்னா நீங்கள் அரைச்சி போட்டிங்கன்னா கிரேவி வந்துட்டு வரும். நீங்கள் தக்காளியை வந்து அப்படியே கட் பண்ணி போட்டிங்கன்னா கிரேவி மாதிரி வராது. இது மாதிரி அரைச்சி நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு கிரேவி வரும். நல்லா வந்துட்டு பச்சை வாடை போக நல்லா வணங்கி வரட்டும். தேவையான அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணங்கட்டும். நல்லா ஆயிலில் மேலே வர மாதிரி பாருங்கள். ஆயிலில் நல்லா மேலே தெரியுது பாருங்கள். இந்த டைமில் வந்து கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன், கரம் மசாலா. அப்புறம் ரெட் சில்லி பவுடர், அது வந்துட்டு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் போடுறேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைனா காரம் ஆட் பண்ணிக்கலாம், உப்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்கிறேன். ஸோ காரம் வந்துட்டு இந்த அளவுக்கு எங்களுக்கு போதும். அதனால் நான் 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா வணக்கலாம். மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு பிஞ்சு போட்டு நல்லா வணக்கலாம். நல்லா வணங்கி வரட்டும். நம்ம வந்து வணக்கிறதுல தாங்க இருக்குது. கொஞ்சம் நல்ல பொறுமையாக நல்லா வணக்கினீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த மசாலாலாம் கருகாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியை ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு கொதிக்கும். ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இந்த மசாலாவோட வாடை இதெல்லாம் போயிட்டு நல்லா வணங்கி வரட்டும். நம்ம வந்து இந்த முந்திரி வந்து 10 இது பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் அரைச்சி நம்ம வச்சுக்கணும். குடமிளகா வந்து ஃபஸ்ட்டே போட்டு நீங்கள் வணக்க தேவையில்லை. வணக்குனிங்கன்னா ரொம்ப வணங்கிரும். இதெல்லாம் கொஞ்சம் ரெடியானதுக்கப்புறம் குடமிளகா போட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் சாப்பிட்றப்ப கொஞ்சம் நறுக்குன்றதுனால தான் டேஸ்ட்டாக இருக்கும் குடமிளகா. இப்போ இந்த டைமில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வணக்குனிங்கன்னா போதும். வணக்கிட்டு நம்ம முந்திரி இந்த 10 இது ஊற வச்சு வச்சுருக்கோம்ல, அதையும் வந்துட்டு அரைச்சி சேர்த்துக்கலாம். ஒரு ரிச்னஸாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முந்திரி நீங்கள் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா. அரைச்சி ஊற்றி இது ஒரு 2 or 3 மினிட்ஸ் கொதிக்கிட்டோம். ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. நல்லா கொதித்து வரட்டும். நம்ம பன்னீர் 200 கிராம் மில்க் மிஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது வந்து ஒரு மிதமான ஹீட்டில் இருக்க தண்ணியில் வந்து கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். க்யூபாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு இது நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் வந்து போட்டு ரொம்ப நேரம் நீங்கள் வந்து வேக வைக்க தேவையில்லை. ஒரு 2 or 3 மினிட்ஸ் இருந்தாவே போதும்.
உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டான பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டான ஒரு லேயர் சப்பாத்தியோடு நான் வந்து இன்றைக்கி டேஸ்ட் பண்ண போகிறேன். வாங்க டேஸ்ட் பண்ணலாம். பாருங்கள், நல்லா டேஸ்டான பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க, சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.